புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பிரபல பாடகி வெளியான அந்த அதிர்ச்சி செய்தி ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்கள் அனைவரையும் கண்கலங்க வச்சிருக்கு. பிரபல பின்னணி பாடகி சுஜாதா மோகன் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வர்றது அவங்க பாடின பாடல்கள் தான். அதுலேயும் குறிப்பாக அவங்க பாடின பாடல்கள் எண்ணில் அடங்காதவை. காதல், துயரம், மகிழ்ச்சி, சோகம் அப்படின்னு எந்த ஒரு உணர்வாக இருந்தாலும் அதை தனது குரல் மூலயமா அந்த பாடலுக்கு உயிரூட்டக்கூடிய ஒரு மிக முக்கியமான பாடகி சுஜாதா மோகன். முன்னாடிலாம் நாம எங்கேயாவது இவங்களுடைய குரலை கேட்டுக்கிட்டே இருப்போம். அந்த அளவுக்கு ஒரு பிரபலமான பாடகி. கடந்த 50 ஆண்டுக்கு மேலாக சினிமாவில் தொடர்ந்து நிறைய பாடல்களை பாடியிருக்காங்க. சொல்லப்போனா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்னு பல மொழிகளை சேர்த்து 20,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி அதன் மூலியமா பிரபலமானவங்க நம்ம சுஜாதா மோகன். தென்னிந்தியாவுடைய மிக முக்கியமான பெண் பின்னணி பாடகி அப்படின்னு இவரை எல்லாருமே அழைப்பாங்க. இசை உலகில் இவருக்குன்னு ஒரு தனி அடையாளமே இருக்கு. மென்மையான குரல், தெளிவான உச்சரிப்பு, உணர்ச்சியை நேரா மனசுல கொண்டு சேர்க்கக்கூடிய திறன், இதுதான் இவங்களுடைய பெரிய பலமே. அவங்க பாடின பல பாடல்கள் இன்னமும் ரசிகர்கள் மனதில் அங்கங்க வாழ்ந்துட்டு தான் இருக்கு. அதுலேயும் குறிப்பா புது வெள்ளை மலை, மலர்களே மலர்களே, அன்பில் அவன், என்ன கொஞ்சம் மாத்தி, இப்படி பல பாடல்கள் ஒலிக்கும் போதெல்லாம் நமக்கு சுஜாதாவுடைய குரல் தான் இன்னமும் நம்மளோட உயிரோட இருக்கிற மாதிரியே ஒரு உணர்வை ஏற்படுத்திட்டு இருக்கு. சினிமாவை தாண்டியும் சுஜாதா மோகன் பல சின்னத்திரை நிகழ்ச்சிகளில் நடுவராக கலந்துக்கிட்டு அதுலேயும் சிறப்பாக தனது பணியை செயலாற்றிட்டு இருக்காங்க. புதிய பாடல்களை உருவாக்கக்கூடிய பணியில் இப்போ அவங்க களமிறங்கியிருக்காங்க. பல இளம் திறமைகளை கண்டறிஞ்சு அவங்கள வழிகாட்டியா ஒரு பெரிய பாடகியா மாத்துற ஒரு திறமையான குருவாகவும் இப்போ சுஜாதா மோகன் இருக்காங்க. சுஜாதா மோகன் இசையமைப்பாளர் மோகனை காதலிச்சு திருமணம் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு மகளும் பிறந்துச்சு. அந்த மகள் பேர் ஸ்வேதா மோகன். அவங்களும் இப்போ தமிழ் சினிமாவுடைய ஒரு பிரபல பின்னணி பாடகியா இருக்காங்க. அம்மா போலவே மகளும் இசை உலகில் தனது தடத்தை பதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ நிறைய விருதுகளையும் தமிழ் சினிமாவில் அவங்க பாடின பாடல்களுக்காக சுஜாதா மோகன் வாங்கியிருக்காங்க. இப்படி கடந்த 50 ஆண்டுகளா தமிழ் சினிமா மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தென்னிந்தியா சினிமாவையும் கலக்கிட்டு இருந்த சுஜாதா மோகன் கடந்த 5 வருடங்களா எந்த ஒரு படங்களையுமே அவங்க பாடுறதே கிடையாது. அவங்களுடைய பழைய பாடல்களை மட்டும்தான் நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம். ரீசெண்டா அவங்க எந்த படங்களையும் ஏன் பாடுறதில்ல. அது போக இப்போ ரீசெண்டா எந்த ஒரு நிகழ்ச்சிகளையும் கூட அவங்கள பார்க்க முடியல. அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ரீசெண்ட் டைம்ல ரசிகர்கள் எல்லாருமே அவங்கள பத்தின செய்திகளை தேடி வந்தாங்க. அந்த நிலைமையில தான் இப்போ அவங்கள பத்தி ஒரு மிக முக்கியமான செய்தி இணையத்தில் வெளியாயிருக்கு. அதாவது பிரபல பாடகி சுஜாதா மோகனுடைய தொண்டை பகுதியில சின்ன ஒரு கட்டி ஏற்பட்டிருக்கு. அதன் காரணமா அவங்களால ரொம்ப நேரம் பேச முடியல, பாட்டு பாட முடியல. அதனால அவங்க அதற்கு தேவையான சிகிச்சைகள்லாம் எடுத்து வந்துட்டு இருக்காங்க. அதன் காரணமா தான் அவங்களால லாஸ்ட் ஒரு 5 வருடமா சினிமாவில் எந்த ஒரு பாடலையுமே பாட முடியல. அது போக அவங்களுக்கு அது ஒரு புற்றுநோய் கட்டி மாதிரி ஏற்பட்டிருக்கு அப்படின்னும், அதன் தாக்கத்தினால அவங்களுடைய உடல்நிலை எல்லாம் மெலிந்து போய் இன்னைக்கு மிக மிக ஒரு மோசமான நிலைமையில, அதுவும் குறிப்பா உயிருக்கு ஆபத்தான நிலைமையில தான் அவங்க இப்போ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு அவங்களுக்கு தேவையான சிகிச்சைகள் எல்லாமே அளிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னும், அவங்க காப்பாற்றுவதே மிக மிக ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னு மருத்துவர்கள் கைவிச்சிருக்க அந்த மிக முக்கியமான செய்தி சற்று முன் இணையத்தை வெளியாகி ஒட்டுமொத்த தமிழ் சினிமா திரைப்படங்கள் ரசிகர்கள் அனைவரையும் உச்சக்கட்ட கண்ணீர்லையும் சோகத்திலையும் முழுக்க வச்சிருக்கு.